தம்பி அண்ணாமலை, மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். 1% கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. எந்த அரங்கத்திலிருந்து, கமலாலயத்திலிருந்து 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்தில் இருந்து சென்றேனோ, திருப்பி கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி இருக்கிறேன். அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று வரும்போது, தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர். நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை. ஆக இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை, மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, சகோதரி வானதி சீனிவாசன் ஞாபகம் இருக்கும் இருக்கிறது. முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது. நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் 2014 19 வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி, மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன். 1% கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். அதனால் எனது உழைப்பு, கடுமையான உழைப்பு, இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள், தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். நிச்சயமாக பணியாற்றுவேன். இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் எண்மண் எண் மக்கள், இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து
யாரிடம் நான் தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, அதையும் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக இன்னும் சொல்ல போனா நான் இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்து இருக்கிறேன். 3 மாத முற்றிலுமாக குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான். அதனால் மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். இல்ல, களம் இறங்குவதற்காக என்று இல்லை, சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஆனா இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன். எந்த கட்சி அலுவலகத்துல இருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல இருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, வேற கட்சி அலுவலகத்துல இருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம், நான் வாரிசு இல்லாத வாரிசு. அந்த வாரிசு என்ற தன்மை நாம் பயன்படுத்த வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்துல இல்லை, ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்க என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம், அது சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. என்னால் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும், மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது கடுமையான வேலை இதுல செஞ்சதுனால தான் வருது. ஆனா இது சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்குது. 2 ஆளுநர் இருந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில கிடைக்குது. அதனால நான் இது ரொம்ப ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன். இது நிறைய இருக்குப்பா, அளவுக்கு அதிகமா இருக்குது. இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனா தாங்கி தாங்கி சொல்லுவோம். அதனால நிறைய இருக்குது. அந்த இப்ப நாங்கெல்லாம் மிக கடுமையாக களத்தில் உதித்திருப்பது அந்த களங்கத்தை துடை தெரிய வேண்டும் என்றுதான் களத்தில் நிற்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நானும் முதலமைச்சர்களை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன். மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்க இருக்கிறாரு சாட்சியா. ஒரு ஆளுநர், ஒரு பெண் ஆளுநர், ஒரு நேர்மையான ஆளுநர், எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார். ஆனா முதலமைச்சரை கேள்வியை கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கேட்கிறேன், அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா 18 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில இருந்தாங்க, இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஏன் சொல்லல? ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ராஜ்பவன் கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள்? ஏன் வேண்டான்னு இல்லை? அப்ப ஏன் நீங்க விட வேண்டியதானே? ஆளுநருக்கு ஒன்றும் பலமே இல்லை, ஆளுநரை பார்த்து பலனே இல்லை அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை கொண்டு தட்டினீர்கள்? அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, அதிகாரமிக்க 361வது பகுதி நீக்கப்படும் அப்படின்னு. இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? மத்தியில இருந்தீங்க, மாநிலத்துல இருந்தீங்க, என்னைக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்? ஏன் போய் அவர்கள்ட்ட போய் நீங்க மெமரண்டம் கொடுத்தீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேள்வி கேட்கறது நாங்க இருக்கோம். நாங்க அதே போல ஒரு கட்சி இல்லாம எங்களால தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் அதுக்கு அர்த்தம்.
இல்ல நான் எந்த இடத்துக்கு போனதெல்லாம் சொல்றேன். நாங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் தான் என்னால சொல்ல முடியும். இல்ல எதுவும் வீக் ஆகல. இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா, இப்ப நான் சேர்ந்த உடனேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கீங்க. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறது. அதனால இந்த கட்சி இருந்தா பலம், அந்த கட்சி இருந்தா பலம் இல்லைன்னு இல்ல, எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை நாங்க உணர்கிறோம். சரி, அப்பனா தெலுங்கானால கிஷன் ரெட்டிஜி they are doubting the EVM machine itself, so they asked them to surrender the victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லுங்க. ஏன் அப்ப அங்க பண்ண தெரிஞ்சு இங்க தெரியாதா? திமுக தமிழ்நாட்டுல இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்க. இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு. நாங்க இவிஎம்ல குறைபாடு செஞ்சுதான் நாங்க வந்து தமிழகத்துல வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது இல்ல நீங்கனாலும் ஸ்பீக்கர் லெவல்ல நிறுத்திட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து இங்க போட்டி போடுவேனா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம். இது என்ன கான்ஸ்டிடியூஷன், என்ன அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எல்லாம் புரியுங்க. நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கிறதுக்கு தான்ப்பா நான் அரசியல்ல போட்டி போடுறேன். பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கரா அங்க பேசுறதுக்காக நான் போட்டி போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு சாதாரண, இன்னொன்னு சொல்ல போனா அதத்தான் சொல்றேன். நான் ஸ்பீக்கர் என்ன சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கரா அங்க பேசுவேன்னு நான் சொன்னேன். அதனால உடனே வந்து தமிழிசை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசைட்டு இங்க போடுவீங்க. தயவுசெய்து அப்படி போடாதீங்க. நான் பாராளுமன்ற உறுப்பினராக, சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கரா இருப்பேன் நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும். ஏன்னா 400-ல் 400 அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நானு. அதனால அது கரெக்ட். அதனால என்னப்பா கடைசி கேள்வி திமுகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்று அறிக்கையா தான் பாக்குறேன். அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து பெறுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்ப செய்யாது, இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுல 75 குறைப்பாங்களா இல்ல 50? புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க. இப்ப உள்ள நிலையில டீசல்ல 10 ரூபாய் புதுச்சேரியில குறைவு. இன்னைக்கு நிலைமையில 9 ரூபாய் பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு. நீங்க வருங்காலத்துல நீங்க 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? அக்கா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கல. ஆமா, அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா, 100 ரூபாய் அப்ப சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 2.5 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்க புதுச்சேரியில அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லைன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதுல வந்து எந்த வித புதுமையும் இல்ல. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு வந்து அதுல எந்த புதுமையும் இல்ல. இன்னொன்று, இன்னைக்கு பத்திரம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா? எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்குது? இன்னைக்கு எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க? என்னமோ இன்னைக்குதான் வர மாதிரி நீங்க பேசுறீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து 400-ல் 400-களாக இருக்க ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். நன்றி. அப்பாலஜி பட்டாங்க, அப்பாலஜி கேட்டாங்க. நீங்க இங்கே இருங்க, 1 to 1 கேட்பாங்க. நீங்க பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சரி. அக்கா மீதி பேர்ல பைக் எடுத்துருங்க.
இல்ல இது சார்ஜ் எடுத்துருவாங்க